பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இருக்கின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது முக்கிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சுபகிருது வருடம் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களை கொண்டது தான் ஜூன் மாதம். ஜூன் மாத பௌர்ணமி என்பது 14/5/2022 அன்று வருகின்றது. அமாவாசை என்பது 28/5/2022 காலை 6:44 முதல் 29 ஜூன் மாதம் காலை 8:34 வரை அமாவாசை. பிரதோஷ தினம் சிவனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26/5/2022 அன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை. பிரதோஷ வழிபாடு என்பது பலவிதமான சங்கடங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான வழிபாடு. வாஸ்து நாள் 4/5/2022 அன்று காலை 9:58 10:34 வரை வாஸ்து நாள் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினம் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக சிறப்பான நேரமாகும். சங்கடகர சதுர்த்தி 17/5/2022 வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது. அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பாகும். பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என 10/5/2022 வெள்ளிக்கிழமை மற்றும் 24/5/2022 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களும் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டி என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபடுகின்ற மிக சிறப்பான நேரமாக 5/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் 19/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்றது. அடுத்ததாக நம்ம ஒரு மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக பார்த்தால் அஷ்டமி என்பது 7/5/2022 செவ்வாய் என்றும் 21/5/2022 செவ்வாய் என்றும் வருகின்றது. கரிநாள் என்பது 15/5/2022 புதன்கிழமை என்றும் 20/5/2022 திங்கட்கிழமை என்றும் வருகின்றது. அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதாகும். அடுத்தது இந்த ஜூன் மாதம் கிரிவலம் செய்வதற்கான மிக சிறப்பான நேரம் என்று பார்த்தால் 13/6/2022 இரவு 8:17 முதல் 14/6/2022 மாலை 5:33 வரை கிரிவலம் செய்வதற்கு மிக சிறப்பான உகந்த நேரம். அதே நேரத்தில் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கான மிக சிறப்பான நாளாகும். 13/5/2022 அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். போகலாம். மூக்கு நுனியில் வச்சிருந்தாலும் தாமதமாகும்னு நாக்கு நுனியிலேயே கோபத்தை வச்சிருக்கிற கும்பராசி என்பர்களே, 12 ராசிகளில் மிக புத்திசாலித்தனமான ராசி என்று எடுத்துக்கொண்டால் அது கும்பராசி தான்.
அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும், அது எப்படி கும்பராசி அன்பர்களுக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய பாதங்கள் அடங்கிய ராசி தான் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய், குரு ஆகிய 2 கிரகங்கள் அந்த தனஸ்தானத்தில் இருக்குது. முயற்சி ஸ்தானம், துணிச்சல் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3வது இடத்துல புதன், ராகு, சுக்கிரன். சுகஸ்தானம் 4வது வீட்டில் சூரியன், பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில் சந்திரன். 9வது வீடு என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் கேது, 12வது வீட்டில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கின்றார். இந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த வருஷம் அற்புதமாக கும்பராசிக்கு இருக்கும் என்றாலும் இந்த ஜூன் மாதம் குறிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக யாரிடமாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான லேசான முயற்சிகள் செஞ்சால் போதும், கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் இருந்தாலும் குரு பார்க்க அனைத்து கோடி நன்மைகளும் பெறலாம் அப்படிங்கிற வகையில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற 2 கிரகங்களும் நன்மைகளை அள்ளி தரப்போகிறது. கணவன் மனைவி அந்யோன்யம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற மனநிலை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த காலம் ஜூன் மாதம் செட்டாக போகிறது. பொதுவாகவே வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த வக்கீல் தொழில் பார்க்குறவங்க, ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்க, பேராசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஜூன் மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களை நாடி உங்களை தேடி பலர் வருகின்ற விஷயமாக இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் செய்கின்றவர்கள் அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு கொஞ்சம் பண பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா கையில் பணம் கொஞ்சம் அதிகமாக புழங்கும், லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரம்னு எடுத்துட்டாலும் இதுவரை இல்லாத ஒரு அதிகமான வியாபாரத்தை காணுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஜூன் மாதம் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு மனசில் ஒரு உத்வேகம் வரும். ஏதாவது புதுசாக செய்யலாம், பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற துணிச்சலோட முயற்சிகளை செய்கின்ற மாதமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சகோதரர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் அல்லது சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அல்லது அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாகவே சூரியன் 4வது வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தந்து விட மாட்டார். 4வது வீடு என்பது சுகஸ்தானம். ஆகவே கொஞ்சம் கடினமாக உழைக்கின்ற அல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கும். யாருக்காகவது வெளியில் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். உறவினர்களின் வருகை அதிகரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வேலை பழுவும் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் கும்பராசி கோபக்காரர்கள் என்று பார்த்தோம். அந்த வகையில் சூரியன் 4வது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அதிகாரம் செய்வது அல்லது
நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை கேட்காமல் இருப்பது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சற்று பின்னடைவை தரும். ஆகவே பொதுவாகவே அதிகாரமாக முன்னெடுக்காமல் எல்லா விஷயத்தையுமே அன்பாக செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி, அதுவும் குறிப்பாக 4வது வீட்டில் சூரியன் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிபுத்திசாலியாக, உங்களை விட அதிபுத்திசாலியாக இருக்கின்றவர்களிடம் பணிஞ்சு போகிற மாதிரி நடந்துப்பீங்க. அதே நேரத்தில் உங்களை விட கொஞ்சம் புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிறவங்களை தலையில் குட்டி பணிய வைக்கணும்னு நினைப்பீங்க. இந்த 2 வகையான குணாதிசயங்களும் ஒருங்கே பெற்றவர் தான் இந்த கும்பராசி என்பர்கள். பொதுவாக அவங்க பணிய வேண்டிய காலத்தில் பணிஞ்சும் அதே நேரத்தில் மிஞ்ச வேண்டிய காலத்தில் மிஞ்சியும் இருப்பார்கள். அதே மாதிரி கும்பராசிக்கு 5வது வீட்டில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அன்பான காலகட்டமாக இருக்கும். அன்பை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருமே உங்களை மதித்து மரியாதையாக அன்பு செலுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை என்பது வெளி உலகில் சிறப்பாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதே நேரத்தில் சில பேருக்கு காதல் பயப்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படலாம். மனசு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கி நடைபோடும். அதே நேரத்தில் சந்திர பகவான் தன்னுடைய வீட்டிற்கு 12வது வீட்டில் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடும். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடுகளில் அப்ளை செஞ்சுட்டு அதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் அட்மிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெற்றவர்களாக இருந்தால் அல்லது தங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவர்களிடமிருந்து சந்தோஷமான செய்திகளோ அல்லது அவர்களிடமிருந்து ஒரு பரிசு பொருளோ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 9வது வீட்டில் கேது பகவான் இருக்கார். ஆகவே உயர்கல்வி படிக்கின்றவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்கு சற்று மாறுபாடான கல்லூரியோ அல்லது மாறுபாடான பாடப்பிரிவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் படிக்கணும். அதில் படிப்பிலேருந்து கவன சிதைவு ஏற்படுகின்ற வாய்ப்பும் கிடைக்கும். 12வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் உங்கள் ஜூன் மாதம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கணுன்னா அதுக்கு 150 ரூபா செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதாவது பொருளோட விலை 10 ரூபான்னா அது சுமக்கூலி 100 ரூபா கொடுக்குற மாதிரி தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட பொருட்கள் ஏதாவது இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதையாவது தொலைச்சிட்டு, நம்ம செல்லை தொலைச்சிட்டு சில பேர் மறந்து ரயிலில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரயிலில் தொலைஞ்ச பொருளை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி லேப்டாப்பை சில பேர் மறந்துடுவாங்க, சில பேர் பேனாவை மறந்துடுவாங்க, தங்களோட பர்ஸை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி எதையாவது மறந்து இழந்து வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது உங்களுடைய பொருளை அடமானம் வைத்து உதவிகள் செய்வதோ உங்களுக்கே கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரமாக பார்க்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சனீஸ்வர பகவானிடம் வேண்டிக் கொண்டு வழிபாடுகள் செய்தால் சிறப்பான பரிகாரமாக அமையும். அது மாத்திரம் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்காக காலையில் காக்கைக்கு உணவு வைப்பது என்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். முடிந்தவரை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்தால் அது உங்களுக்கு நல்ல நன்மையை தருகின்ற காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.